வா, என்ன ஒரு அழகான கிராமம். நல்ல பச்சை பசங்க, எங்க பார்த்தாலும் கண்ணுக்கு குளிர்ச்சியா இயற்கையா இருந்தாலும் இருக்கு. இது மயன்புரம், அப்படித்தான் இருக்கும். ஆமா, தம்பி யாரு? என்னையா சொன்னீங்க? மயன்புரமா? இந்த ஊரு மாயாபுரம்னு சொன்னாங்களே. மயன்புரம்ன்றதுதான் மருவி மாயாபுரம்னு ஆயிடுச்சு. ஓ அப்படிங்களா? நான் கூட கொஞ்ச நேரத்துல ஊர் மாத்தி இறங்கிட்டணும்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன்யா. ஆமா தம்பி, இந்த ஊருக்கு என்ன வேலையா வந்திருக்கீங்க? யார் வீட்டுக்கு வந்திருக்கீங்கன்னு சொன்னா விலாசம் சொல்வேன். இந்த ஊர்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல தலைமை ஆசிரியர் இருக்காரு வித்யாபதி, அவர் வீட்டுக்கு தான் வந்திருக்கேன். ஓ, பெரிய வாதியார் வீட்டுக்கா? ஆமா, நீ அவருக்கு சொந்தமா அசலா? நான் அவர் தூரத்து சொந்தம், ஒரு விதத்துல அக்கா பையன். அவர் எனக்கு மாமா முறை வேணும். ஓ சரி சரி, வாதியாரு ரொம்ப நல்ல மனுஷன். அவர் மாதிரி ஒரு மனுஷன் இந்த கிராமத்துல இருக்கிறது இந்த கிராமத்து சனங்க செஞ்ச புண்ணியம். எவ்வளவு பேருக்கு படிப்பு சொல்லி தந்திருக்காரு தெரியுமா? இப்ப இந்த கிராமத்துல இருந்து வெளியில போன பிள்ளைங்கெல்லாம் நல்ல நிலைமை இருக்குன்னா அதுக்கு காரணமே வாத்தியார் தான். சரி சரி, வாங்க நடந்துகிட்டே பேசுவோம். ஆமா தம்பி, என்ன வேலையா இந்த ஊருக்கு வந்திருக்கீங்க? இங்க ஒரு பழமையான சிவன் கோயில் இருக்குன்னு சொன்னாங்க. அதான் சாமியை தரிசனம் பண்ணிட்டு ஒரு வாரம் இங்க ஊர்ல தங்கி இந்த கிராமத்தை சுத்தி பார்க்கலான்னு வந்திருக்கேன். தாராளமா எங்க ஊரை சுத்தி பாருங்க தம்பி. உங்களுக்கு என்ன உதவி வேணும்னா தயங்காம கேளுங்க. உங்க பேர் என்னங்க ஐயா? என் பேரு ராமலிங்கம். என்ன பாரு, பெரிய வாத்தியார் வீட்டுக்கு வந்திருக்கீங்கன்னு சொன்னதும் பேரு ஊரு எதையும் கேட்காம நான் பாட்டு பேசிட்டே இருக்கேன். ஆமா தம்பி, சொந்த ஊர் என்ன? உங்க பேர் என்ன? என் பேர் திருப்புகழ், சொந்த ஊரு மெட்ராஸ். நான் ஒரு பரவாயில்லையே, இந்த பேரை சொல்லி கூப்பிட்டாலே அந்த முருகனோட அருள் கிடைச்சிடும் போலயே. வாங்க ராமலிங்க அண்ணன், எங்க பொண்ணை பார்த்துட்டு வரீங்களோ? 2 நாளா ஊர்ல ஆளே காணும். ஆமாம்மா, உள்ள கண்ணிலேயே இருந்துச்சு, அதான் ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வரேன். ஆமா, தம்பி யாரு? உங்க வீட்டுக்கு வந்த விருந்தாளி தான்மா. நான் பஸ்ஸை விட்டு இறங்கும் போது தம்பி நின்றுட்டு இருந்துச்சு. யார் என்னன்னு விசாரிச்சேன். வித்யாபதி சார் வீட்டுக்கு வந்திருக்கேன்னு சொன்னாரு. தூரத்து அக்கா பையன்னு சொன்னாரியே, அதான் உடனே கூட்டிகிட்டு வந்தேன். நீ இன்னைக்கு வரேன்னு சொல்லவே இல்லையே தம்பி. இல்ல, நான் போன வேலை சீக்கிரம் முடிஞ்சிருச்சு, அதனால தான் அங்கிருந்து நேரா ஊருக்கு வந்துட்டேன். சரி, உள்ள வாங்க. அண்ணே, நீங்களும் வாங்க, ஒரு காபி சாப்பிட்டு போவீங்க. இருக்கட்டும்மா, வயல் வரப்ப பார்க்கணும், அதுக்கு தான் காலையிலேயே எழுந்து ஓடியாந்தேன். வேலை இருக்கு, நான் அப்புறமா வரேம்மா. அப்படியாண்ணே? சரிங்கண்ணே. தம்பி உள்ள வாங்க. என்ன தம்பி இப்படி பண்ணிட்டீங்க? நான் என்ன பண்ணேன் சார்? ஏன்பா, ஊர்க்காரங்க கிட்ட நீ ஏன் அக்கா பையன் சொல்லி வச்சிருக்க? சாரி சார், உங்களோட அனுமதி இல்லாம சொல்லிட்டேன். எதுக்காக அப்படி சொன்ன? இல்ல, அப்படி சொன்னாதான் கோவிலை பத்தின இன்னும் நிறைய ரகசியங்களை தெரிஞ்சுக்க முடியும்ன்றதுக்காக தான் உங்களோட சொந்தக்காரன்னு சொல்லிட்டேன் சார். நீங்க என் சொந்தக்கார பையன் இல்லைன்னு தெரிஞ்சா இந்த ஊர் ஜனங்க எனக்கு என்ன நினைப்பாங்க? உங்களோட சேர்த்து நானும் போய் சொன்னதான் நினைக்க மாட்டாங்க? நீங்க எங்க கோவிலை பத்தி எழுதணும்னு என்கிட்ட கடந்த 3 மாசமா கேட்டுட்டு இருந்தீங்களேன்னு நான் உங்களை இங்க வர சொன்னேன். நீங்க என்னன்னா வந்த உடனே எனக்கு பிரச்சனை ஏற்படுத்துறீங்க. நான் உங்ககிட்ட நிறைய தடவை சொல்லிட்டேன், இந்த கோவில்ல மர்மம்லாம் எதுவும் இல்லைன்னு. நீ தான் அதை கேட்காம இங்க வந்திருக்க. இந்த நேரத்துக்கு இந்த ஊருக்கு தெரிஞ்சுக்கும் என் வீட்டுக்கு ஒரு பையன் வந்திருக்கா அப்படின்னு. என்ன சார் சொல்றீங்க? நான் இங்க வந்து 15 நிமிஷம் தான் ஆகுது, அதுக்குள்ள எப்படி ஊருக்கே தெரிஞ்சிருக்கும்? எப்படி தெரிஞ்சிருக்குமா? உன்னை இங்க வந்து விட்டுட்டு போனாரு ராமலிங்கம். இந்த நேரத்துக்கு தண்டாரா போடாத குறையா ஊருக்கே சொல்லிட்டு போயிருப்பாரு, என் அக்கா பையன் ஒருத்தன் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கான்னு. இங்க பாருப்பா, சீக்கிரமா என்ன எழுதணுமோ எழுதிட்டு ஊரை சுத்திட்டு பார்த்துட்டு நல்லபடியா கிளம்புற வழியை பாரு. சாரி சார், கண்டிப்பா என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நான் வந்த வேலையை சீக்கிரமா முடிச்சுட்டு இங்க இருந்து கிளம்பிடுறேன். முருகன் கிட்ட சொல்லி இந்த பையன் தங்கத்துக்கு ஏற்பாடு பண்ண சொல்லுமா. சரிங்க. உன் முழு பேரு புகழ் தானாப்பா? திருப்புகழுங்க. நல்ல பேரு. சரி, நீ இப்படி உட்காரு, நான் முருகன் கிட்ட சொல்லி நீ தங்க போற அறைய சுத்தம் பண்ண சொல்றேன். நீ குடிக்க காப்பி தண்ணி கொண்டு வரேன். சரிங்கம்மா. இன்னைக்கு ஓய்வு எடுத்துக்க, நாளைக்கு கோவில போய் பார்க்கலாம், சரியா? சரிங்க ஐயா.
இதுதான் பெரிய ராஜகோபுரம். வித்தியாசமா இருக்கே. இது ஒரு வித்தியாசமான கட்டிடக்கலைப்பா. இந்த ஊர் மக்களை நம்பப்படுத்து என்னன்னா, இந்த கோயில் மனுஷங்களால கட்டப்பட்டது இல்ல அப்படின்னு நம்புறாங்க. அப்படியா? அப்படின்னா இதை கட்டினது யாரு? மயன் ராவனோட மனைவி மண்டோதரின்னு கூறப்படும் அழகிய தமிழ் பேரை கொண்ட வண்டார் கோயிலோட தந்தை. அவர் தான் இந்த கோயிலை கட்டினார்னும் அவரு கட்டிடக்கலையில சிறந்தவர்னும் புராணங்கள்ல கூறப்படுது. மயன் தான் இந்த கோயில்ல இருக்கிற மூலவரோட சிலைய பூத கணேஸ்வரரை வடிவமைச்சாரு அப்படின்னு நம்பப்படுது. அவர் பல அற்புதமான நகரங்கள் மற்றும் கட்டிடங்களை கட்டி இருக்கிறார். அவற்றுல இந்திரபிரஸ்தம் எனப்படும் பாண்டியர்களோட தலைநகரம், அப்புறம் திரிபுரா என்னும் 3 பறக்க நகரங்கள், இதெல்லாம் கூட அவர் கட்டது நம்பப்படுது. அது மட்டும் இல்ல, மயன் அவர்களால பல ஆயுதங்கள் மற்றும் ரதங்களையும் அவர் உருவாக்குறது தான் நம்பப்படுது. அப்படிப்பட்ட மயனோட சிவபக்தியோட அடையாளமா தான் இந்த கோவில் உருவாக்கப்பட்டதுன்னு நம்பப்படுது. சரிப்பா, எனக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டேன். மீதி என்னை கோவில் சுத்தி பார்த்து தெரிஞ்சுக்க. சரியா? நிறைய சிற்பக்கலைகள்லாம் இருக்கு. ஒன்னொன்னா போய் பார்த்துட்டு வா. எனக்கு முக்கியமான வேலை இருக்குது. நான் ஸ்கூல் வரைக்கும் போயிட்டு வரேன். சரிங்க ஐயா. என்ன ஒரு அழகான கோவில். தூணில அழகான சிற்பங்களை செதுக்கியிருக்காங்க. ரொம்ப அற்புதமா இருக்கு இந்த கோவில். வா, இந்த சிற்பி எவ்வளவு அழகா இருக்கு. அவளோட ஆடை அணிகள்ல இருந்து எல்லாமே எவ்வளவு நேர்த்தியா வடிவமைச்சிருக்காங்க. என்னடா இது, இந்த சிற்பத்துல இருக்க பொண்ணு நேர்ல வந்த மாதிரி இருக்காளே. என்ன இப்படி பாக்குறேன்? அப்படியே வேங்கிடுவேலோ, பயமா இருக்கு. ஐயோ சேச்சே, அப்படிலாம் இல்லைங்க. இந்த தூண்ல இருந்த சிற்பத்தை பார்க்க உங்கள மாதிரி இருக்கு. ஓ, அப்படியா? எனக்கு ஒன்னும் பார்த்தா அப்படி தெரியலையே. ஐயோ, நீங்க சரியா பாருங்க, அப்படியே உங்கள மாதிரியே இருக்கு. சரி சரி, நான் நம்புறேன். போதுமா? ஆமா, நீங்க தான் வாத்தியார் வீட்டுக்கு வந்த விருந்தாளியா? ஆமா. என்ன காரியமா எங்க ஊருக்கு வந்திருக்கே? ஏங்க, உங்களை தான் கேட்டுட்டு இருக்கேன். என்ன காரணமா எங்க ஊருக்கு வந்திருக்கேன்னு. இந்த ஊரை சுத்தி பார்க்க வந்திருக்கேன். ஏன், வெளியால் யாரும் ஊருக்குள்ள தங்க வரக்கூடாதா? ஐயோ, நான் அப்படி சொல்லவே இல்லையே. அதுவும் இல்லாம நீங்க வெளியால் இல்லையே, வாத்தியாரோட சொந்தக்காரர் தானே. சரி, எவ்வளவு நாளி தான் வெளிப்பிரகாரத்தை சுத்தின்னு இருப்பேன். உள்ள வாங்கோ. இங்க பூதகணேஸ்வரரையும் சௌந்தரிய நாயகாம்பாலையும் தரிசனம் பண்ணிக்கோங்க. வாங்கோ. அப்பா அபிஷேக அலங்காரம் எல்லாம் முடிச்சிருப்பாரு. தீபாத்திரம் காட்டுற நேரம் தான். வாங்க போலாம். இது என்ன, எனக்கு தெரிஞ்ச மாதிரியே பேசுறா. ஏமா சக்தி, பூஜைக்கு பூ கொடுத்துட்டு போனவன் இவ்வளோ நேரம் எங்க இருந்த? ஆமா, இந்த புள்ளையாண்டா யாரு? அப்பா, இவர் வாத்தியார் வீட்டு மருமகன். மருமகனா? எனக்கு புரியலையே. ஓ, வேதாக்கு பார்த்த மாப்பிள்ளையா? காலையில கூட வாதிராயாவை பார்த்தனே, எதுவுமே சொல்லலையே. ஐயோ அப்பா, இவர் வேதாக்கு பார்த்த மாப்பிள்ளை இல்ல. அப்ப இவரு வேதாக்கு பார்த்த மாப்பிள்ளை இல்லையா? பின்ன யாருன்னு அந்த தம்பி? இவர் வாதிரையோட அக்கா பையனா. சென்னையில இருந்து வந்திருக்காரு. பேரு திருப்புகழ். என்ன அப்படி பாக்குறேன்? உங்க பேர் எப்படி எனக்கு தெரியும்னா, எனக்கு மட்டும் இல்ல, உங்களை பத்தி இந்த ஊருக்கே தெரியும். சரி சரி, சாமி கும்பிடுங்க. சாமிக்கு ஆராதனை காட்டுற நேரம் வந்துடுது. அம்மா சக்தி, தம்பிய கோயில் முழுக்க சுத்தி காமி. அப்படியே தலை வரலாறையும் சொல்லு. கண்டிப்பாப்பா. சரி, நான் பாத்துக்கிறேன். சரிம்மா.